வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிக்கேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778. ஓகேங்களா. ஸோ இந்த 778 அப்படின்ற நம்பர் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நேற்று ஒரு பேட்டர்னில் பிசியில் 19 அப்படின்ற நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இந்த 19 அவன் எப்படி எடுத்திருப்பான் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் மந்த் அதாவது ஃபெப்ரவரி மந்தில் பிசியும் அதாவது மார்ச் மந்தில் அந்த பிசியில் இருக்கிற 19 அப்படின்ற நம்பரை அவன் திருப்பி அவன் மறுபடியும் 19 அப்படின்னு அடிப்பான்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி மாதம் ஏசியில் 78 அப்படின்ற நம்பர் இருக்குங்களா, 87. ஸோ அதை அப்படியே திருப்பி அவன் என்ன பண்ணிட்டான்னா ஏபிபிசி அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 778 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த 78 அப்படின்ற நம்பர் அந்த ஜான்வரி மாதம் ஏசியிலேருந்து தான் அவன் இந்த மாதிரி எடுத்திருக்கான். நம்ம ஃபெப்ரவரி மாதத்தில் பிசியில் இருந்து 19 அப்படின்ற நம்பர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, முன்னாடி மாதத்துலேருந்து ஏசியிலேருந்து 78 அப்படின்ற நம்பர் கொடுத்து இன்றைக்கான கேம் 778 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்குலர் ஷார்ட் நம்பராக அவன் முடிச்சிட்டான் கேம். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேட்டர்ன் வருது. அதாவது என்னென்னா, போன மாதம் ஒரு 35, அதாவது இங்கே பாருங்கள், மார்ச் 18ஆம் தேதி ஏசியில் ஒரு 35 அப்படின்னு மார்ச் 18 315 அப்படின்ற நம்பர் அவன் கொடுத்துருக்கான். அதோட ஒரு 9 நாள் கேப் விட்டு, இங்கே பாருங்கள், அந்த 9 நாள் கேப் விட்டு மறுபடியும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பிசியில் 35 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி ஒரு 9 நாள் கேப் வருது. ஸோ இந்த 9 நாள் கேப்பில் நாளைக்கு அந்த கேப் 9 நாள் கேப் நாளைக்கு கரெக்டாக உட்கார்றதுனால அவன் ஏற்கனவே ஏசியில் 35 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு ஏசி, அதுக்கடுத்து பிசி. ஸோ இங்கே ஏபி அப்படின்ற நம்பர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏபியில் ஒரு வேளை நாளைக்கு அந்த 35 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு கரெக்டான அந்த ரூட் உட்காருது. ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்லி சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு இந்த ஒரு பேட்டர்னில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பரை அடிச்சிடுவான். ஏன்னா இந்த பேட்டர்ன் மந்த்லி வைஸ் இந்த நம்பர் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஏசியில் கொடுத்துட்டான், பிசியில் கொடுத்துட்டான். இப்போ பெண்டிங் இருக்கிறது ஏபி தான். அப்போது நாளைக்கு ஏபியில் 35 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 35 அப்படின்றத அவன் இன்னுமே ஏபி போர்டில் அவன் பெண்டிங் வச்சுருக்கான். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக மறுபடியும் சொல்கிறேன், 35 அப்படின்ற நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏபியில் 35 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபியில் 35 அப்படின்னு வருதுன்னா சி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 35 அப்படின்றதுல இந்த 85 அப்படின்ற நம்பர் அவன் கேமில் கொண்டே இருக்கான். அந்த 85 80 08 திருப்பி 85, இந்த 85 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 85 திருப்பி 35 திருப்பி அங்கே கீழே ஒரு நாள் விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 85, இந்த ஏசி பிசியில் இந்த 35 அப்படின்றத அவன் 80 88 85 அப்படின்றது இந்த நம்பரில் அவன் கொடுத்துட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 80 அடிச்சிருக்கான், ஒரு 35 அடிச்சிருக்கான், ஒரு 08. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது அவன் 58 அப்படின்ற நம்பர் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 80க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 08க்கு ஒரு 58, அதாவது சி போர்டில் 8 அப்படின்ற நம்பர் நாளைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவன் கேமில் இந்த 80 85 வச்சு நல்ல ஒரு கேம் ஆடிட்டே வரான். அதனால தான் இந்த நம்பரை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 80 85 அடிக்கடி கேமில் வந்துட்டே இருக்கிறதுனால இந்த 80 08 85 அப்படின்ல அவன் இன்னும் 08க்கு ஒரு 58 அப்படின்ற நம்பரை நாளைக்கு ஒரு பிசியில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிசியில் 58 அப்படின்னு வருதுன்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 358 அப்படின்ற நம்பர் நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது மந்த்லி சார்ட்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீக்லி சார்ட்லேயும் அது கரெக்டாக உட்காருது பாருங்கள், அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து வெனஸ்டே இல்லைங்களா? ஸோ அந்த வெனஸ்டேலையும் வீக்லி சார்ட்லேயும் கரெக்டாக வந்து இந்த நம்பர் வந்து உட்காருது. அதனால தான் வந்து நான் இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிசியில் 58, ஏபியில் வந்து 35 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 315 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 865 அப்படின்ற நம்பர் வந்து ஏசியில் வந்து இங்கே பாருங்கள் 85. இந்த ஏசி 85 அப்படின்றதுல வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் திருப்பி அவன் வந்து 35 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அடிச்சிருக்கான். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஏசி அப்படி இருக்கான். ஸோ 2 வாட்டி ஏசி அடித்ததுனால இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 8க்கு 3 அப்படின்னு சொல்லி திருப்பிட்டான். அதனால் மறுபடியும் வந்து இந்த 35 வந்து டேரெக்டாக வந்து ஏபியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து அவன் நாளைக்கு 35 அப்படின்னு நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் வந்து கரெக்டாக அவன் வந்து கேமில் வந்து அடிச்சிருவான். அதனால் வந்து ஏபியில் வந்து 35 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சி போர்ட்லேயும் இதே மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து உட்காருது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து 5க்கு இங்கே பாருங்கள், ஒரு 4க்கு ஒரு 9, அதாவது ஒரு நம்பர் வந்து திருப்பிட்டான். அடுத்தது 5 அப்படின்ற நம்பர் வந்து வச்சுட்டான். அடுத்தது இந்த 3க்கு நாளைக்கு ஒரு வேலை 8. இங்கே எப்படி வந்து 94க்கு ஒரு 99 அப்படின்னு அடித்தானோ சி போர்டை மட்டும் திருப்பி, அதே மாதிரி இங்கே வந்து 3க்கு ஒரு 8 அப்படின்ற நம்பரும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா சைடுமே வந்து இந்த 58 சி போர்டு கரெக்டாக வருது. ஏ போர்ட்லேயும் 3 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வர்றதுனால 358 வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து வருது. ஸோ அதனால் வந்து இதை நல்லா வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. எல்லா சைடுமே வந்து இந்த பேட்டர்ன் கரெக்டாக உட்காரதுனால 358 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 8 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ஏ போர்ட்லேயும் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதான் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவன் சப்போஸ் வந்து ஏ போர்டுக்கு மாற்றினாலும் சரி, அவன் சி போர்டில் வச்சு கொடுத்தாலும் சரி, இந்த 358 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு இந்த 8 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்ட்லேயும் வைக்கலாம், சி போர்ட்லேயும் வைக்கலாம். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் தான் இதுவுமே வந்து இது என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த நம்பரில் இங்கே ஏ போர்டில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க, சி போர்டில் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு என்ன பிளேஸில் என்ன நம்பர், ஏன்னா வந்து அவன் எப்படி ஏ போர்டுக்கு சி போர்டில் வந்து 4, 9, அதுக்கு அடுத்து வந்து சி போர்டை சேமாக கொடுத்துட்டு இங்கே வந்து ஏசியில் மட்டும் மாற்றிருக்கானோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு வேளை நாளைக்கு இந்த 3 மட்டும் வந்து அவன் 8 வந்து ஏ பிளேஸ்லேயும் வைக்கலாம், இல்லை சி பிளேஸ்லேயும் வைக்கலாம். அதனால வந்து நான் 2 பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 8 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 8 அப்படின்ற நம்பர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 58 அப்படின்றதும் இன்னும் அவன் வந்து கொடுக்காம இருக்கான். அதே மாதிரி 35 அப்படின்ற நம்பரும் வந்து கேமில் ஏபியில் வந்து அவன் வந்து இன்னுமே பெண்டிங் வச்சுருக்கான். இங்கே வரைக்கும் பாருங்கள், அவன் பிசியில் கொடுத்துருக்கான், ஏசியில் கொடுத்துருக்கான், இன்னும் ஏபியில் வந்து அவன் வந்து பெண்டிங் வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து நாளைக்கு ஏபியில் 35 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 358 அப்படின்னு நான் நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்தோம் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.